இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வரதனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சிருப்பான். அவனை கரிகாலா ஐயோ கரிகாலா டேய் டேய் நில்றா டேய் கரிகாலா நில்றா டேய் விடுன்னு சொல்றேன்ல. என்ன கரிகாலா கத்தி எடுத்து எங்கடா போற? டேய் என்ன பண்ற நீ? புருஷனாச்சுன்னு அந்த வரதனை இத்தனை நாளா நான் மன்னிச்சு விட்டுட்டே இருந்தேன். ஆனா அந்த ஆளு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான். பெத்த புள்ளையோட தாலியா இருக்க ஒரு விசேஷமா வைக்கிறான்னா அந்த ஆளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அத பாத்துட்டு இனிமேல என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த ஆளோட தலையை வெட்டி வீசினாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்ன விடுறா? டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வேணாடா விடுடா. விடுறா. சொல்றத கேளுடா. விடுடா. டேய் கரிகாலா ப்ளீஸ் நில்றா. இப்படி பண்ணாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு அதே பயம்தாம்மா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படியாவது போய் அவனை தடுக்கலாம். வாங்க. சரிம்மா போலாம். ஊரை கூட்டி முதல்ல இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு. என்ன இந்த ஊர்ல நீங்க வச்சதா சட்டமா? சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். யோ நீ என்னையா முடிவு கட்டுறது? இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டுறியா? என்னப்பா பண்றீங்க? அக்கா ஒரு நூல் அழில தப்பிச்சிட்டான் அந்த ஆளு. இல்லனா அந்த ஆளோட தலை தரையில மண்ணுல விழுந்திருக்கும். இன்னைக்கு அந்த ஆளு தலையை வெட்டாம விட மாட்டேப்பா. டேய் கரிகாலா சொன்னா கேட்க மாட்டேன். கத்தியை கீழே போடு. கத்தியை கீழே போடுன்றல. போடா. விடுறா. ஏடா நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. இந்த ஆளுகிட்ட என்னப்பா பேச்சு? இந்த ஆள் பண்ண வேலைக்கு தலையை வெட்டி வீசணும்பா. நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஏய் முடி பையன் நீ எல்லாம் அருவாளை தூக்கிட்டு வந்து நான் அசந்த நேரமா பார்த்து வெட்ட பாக்குறேன். என்ன பொடி பயலுக்கு கொம்பு சீவி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா நீங்களா? இந்த பாருங்க நீங்க எல்லாம் தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிருங்க. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுல தலையிடுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. உனக்கு என்ன உரிமை இல்ல? என்ன வானதி மேஜர், அவ சம்மதம் இல்லாம நீ எது பண்ணாலும் சட்டப்படி குற்றாது. அவ சம்மதம் இல்லாம பண்ணாதானே இதெல்லாம் தப்பு. அவ சம்மதத்தோட தான் இதெல்லாம் நான் பண்றேன். வானதி சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்றியா? என்னம்மா சொல்றான் அவன்? ஐயோ அண்ணா இல்லனே, அவரு உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்றாருன்னு. வானதி எப்படின்னு இதுக்கெல்லாம் சம்மதிப்பா? நான் ஒன்னும் போய் சொல்லல. அவ தாலி இருக்கிறதுக்கு அவ சரின்னு சொன்னதுனாலதான் இந்த ஏற்பாட்டையே நான் பண்ணேன்.